சூலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தின் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை செஞ்சேரிமலை பகுதியைச் சேர்ந்த இலக்கியா மற்றும் அவரது சகோதரர் சரண் ஆகியோர் கல்லூரிக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். அப்போது கல்லூரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வேகமாக வந்த கார் அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் இருவரும் படுகாயமடைந்தனர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே காரில் சென்று ஆடுகளை திருடிய கும்பல் கைது செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை வேங்கைவாசல் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் 13 ஆடுகள் திருடு போனது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் காரில் வந்த அருண்குமார், பாலகிருஷ்ணன், அயாஸ் சுதீன், தாரிக் அகமது ஆகியோர் ஆடுகளை திருடியது அம்பலமானதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அயாஸ் சுதீன், தாரிக் அகமது ஆகிய இருவரும் இறைச்சி கடை நடத்தி வருவதும் இவர்கள் வேறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளார்களா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வானகரத்தில் இளைஞர் ஒருவரை ஓட விரட்டி வெட்டிய வழக்கில் திருநங்கை உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராம்நாடை சேர்ந்த அஜித்குமார் வானகரத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பணி முடிந்து வீடு திரும்பிய அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஓட விரட்டி வெட்டி சாய்த்தனர். விசாரணையில் அஜித்குமார் ரீட்டா என்ற திருநங்கையுடன் பழகி வந்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி வந்த நிலையில் திடீரென வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அஜித்குமாரை தீர்த்து கட்ட முடிவு செய்த ரீட்டா மாங்காடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவுடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரீட்டா உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.